லேப்டாப்பை ஒர்க் பண்ணும்போது சார்ஜ் போடக்கூடாது. எப்பவுமே சார்ஜ் மோட்ல ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதே மாதிரி லேப்டாப் லெஸ் தென் 30% இருக்கும்போது ஒர்க் பண்ணக்கூடாது, சார்ஜ் போட்டு ஆகணும். அதே மோர் தென் 90% ஆயிட்டாவே சார்ஜ் எடுத்துக்கலாம். எப்பவுமே 30 to 90% உங்க பேட்டரியை மெயின்டைன் பண்ணா பேட்டரி லைஃப் டெஃபினட்டா will be increase. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணா நமக்கு கொஞ்சம் லைஃப் இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இந்த லேப்டாப் உங்களுக்கு சொல்லி காட்டுறேனே, உங்க லேப்டாப் இப்படி இருக்குன்னா இந்த லேப்டாப் வந்து இப்படி ஓபன் பண்ணி தக்க கூடாது. சென்டர் பிளேஸ்ல ஓபன் பண்ணும்போது இந்த ஹிஞ்சஸ் வந்து it'll have a long time, it'll have a long life. அதெல்லாம் சென்டர்ல ஓபன் பண்ணி சென்டர்ல தக்கும்போது லைஃப் will be more. ஓகே, இது எப்படி ஓபன் பண்ணனும்ங்கறதுல கூட நம்ம வந்து உங்களுடைய லைஃபை it'll increase. லேப்டாப்போட லைஃப் வந்து இன்கிரீஸ் ஆகும். கண்டிப்பா 6 month once ஆவது ஒரு சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஜெனரல் சர்வீஸ் மாதிரி. அந்த ஜெனரல் சர்வீஸ் நாங்களே ஜிபிஎஸ் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரோம். அது பண்ணும்போது என்ன பண்ணா லைக் கண்டிப்பா லேப்டாப் லைக் டஸ்ட் டே சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ டஸ்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் கார்டுல ஒரு தெர்மல் பேஸ்ட் ஒன்று போட்டு கொடுப்போம். அது போடும்போது ஹீட் ஜெனரேட் ஆகாது, ஹீட் ஜெனரேட் கம்மியாகும். அதெல்லாம் 100% நீங்க உங்க லேப்டாப்பை 6 months ஒன்ஸ் ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே சர்வீஸ் சென்டரும் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். லேப்டாப் வாங்குறவங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குங்கிறப்ப ஸோ என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, சென்னையிலேயே லைக் எக்ஸ்க்ளூசிவா லேப்டாப் சர்வீஸ் வச்சிருக்கிறது இந்தியாவிலே சொன்னா ஜிபிஎஸ் மட்டும்தான். இப்போ கமிங் டு அவர் சர்வீஸ் சென்டர் எல்லாமே யூனிக்காக இருக்கும். சென்னையிலேயே 14 சர்வீஸ் சென்டர் இருக்கு. மதுரையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல, திருச்சியில, வெள்ளூர்ல, ஈவன் பெங்களூர்ல ஆல்சோ 3 சர்வீஸ் சென்டர்ஸ். எங்க லேப்டாப் சர்வீஸை நீ எடுத்து வந்தீங்கன்னா அந்த லேப்டாப்ல என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் we will make it happen. எங்கனால ஒருத்தர் சர்வீஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பா யாருனாலையும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு we are technically strong. சர்வீஸ் வரும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிறைய டேட்டாஸ் இருக்கும், இல்லை ஹை அண்ட் சிஸ்டமாக இருக்கும். ஸோ அப்படி உங்ககிட்ட வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது அதுக்கு கேரண்டி வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? That's why we are there. We are reliability. இன்னைக்கு 29 years இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அது காரணமே மக்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கோம். ஜிபிஎஸ்ல கொடுத்தா 100% சேஃப். நம்ம இடத்துல கொடுக்கும்போது லைக் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேட்டாவை பற்றி சொல்லுவோம். இந்த டேட்டா எந்த டேட்டா உங்களுக்கு முக்கியமோ அந்த டேட்டாவை சேஃபாக நாங்கள் பார்த்துக்க எங்கள் பொறுப்பு. நாட் ஓன்லி ஈச் எம்ப்ளாயி வில் ஹாவ் தட் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குவோம். நாங்கள் இது வரைக்கும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் டேட்டா எங்களுக்கு காணாமல் போச்சு, எங்கள் டேட்டா மிஸ்யூஸ் ஆச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. பிராண்டட் லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப டெட் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் அவங்களோட சர்வீஸ் சென்டர்லேயே அதை வந்து சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ எந்த கண்டிஷனில் இருந்தாலும் வந்துட்டு சர்வீஸ் பண்ணி தரதா நாங்கள் கேள்விப்படுறோம். அது உண்மையா? ஈவன் டெட் கண்டிஷன் இப்போ எடுத்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்ப்போம். அதுக்காக எல்லாத்தையுமே 100% சர்வீஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். எடுத்தோடனே வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இது அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போகும். இட்ஸ் அ மதர் போர்டு ப்ராப்ளம் அப்படின்னா மீதி எல்லாம் உங்களுக்கு ஈஸிலி ரிப்பேரபிள். மதர் போர்டு ப்ராப்ளம்னா மெஜாரிட்டி எவ்ரிபடி வில் சே மதர் போர்ட் சுட் சேஞ்ச் அப்படின்னு. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மதர் போர்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அந்த மதர் போர்டு மேஜர் மதர் போர்டு ஐசின்னு ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி மேஜராகவே கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் ஹேஸ் அ ப்ராப்ளம்.